ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். 22லயும் 2003லயும் நடைபெற்ற அது பெரிய ஒரு 29,000 பேர்கிட்ட பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்பவே ஒரு டெத்தும் கிடையாது எங்க அமெரிக்காவில். பாதிக்கப்பட்டவர்களிடமிருந்து அதாவது அவர்களுக்கு இந்த குறிப்பா கொப்பளங்கள் ஏற்படும். 1980ல் நம்ம ஸ்மால் பாக்ஸை எராடிகேட் பண்ணிட்டோம், இந்த நாட்டை விட்டு விரட்டிட்டோம். பட் அந்த ஓடப்பட்டவர்களுக்கு அந்த ப்ரொடெக்ஷன் இருக்கு. சப்போஸ் அந்த வைரஸ் ரத்தத்தில் பரவினால் மூளைக்கு பாதிக்கப்பட்டால் அது என்கெஃபலைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது. இது கொரோனாவில் ஏற்பட்ட மாதிரி அது மாதிரி ஒரு அவுட் பிரேக் கிடையாது. அதாவது ஏரோசால் மூலமாக ஸ்ப்ரெட் ஆகிடும். அவர் இருமுனா தும்முனா இன்னும் எதிரிகள் வந்துடுனா வர்றதுக்கான வாய்ப்புகள் குறைவு. வணக்கம், டாக்டர் தேரணி ராஜன், முதல்வர், அரசு ராஜீவ்காந்தி பொது மருத்துவமனை மற்றும் சென்னை மருத்துவக் கல்லூரி. குரங்கம்மை நோய் என்பது முன்பு நம்ம பெரியம்மைன்ற நோய் எப்படி பாதிக்கப்பட்டதோ அதே வைரஸ்னால் ஏற்படக்கூடிய நோய். இந்த மங்கி பாக்ஸ்ன்னு சொல்லுவோம். அதை இப்போ எம்பாக்ஸ் என்ற அந்த ஒரு டெர்மினாலஜியில் யூஸ் பண்ணுறாங்க. இது எதனால் ஏற்படுதுன்னா ஒரு வைரஸ்னால் ஏற்படுது. இந்த வைரஸ் ஆர்த்தோபாக்ஸ் வைரஸ் என்ற அந்த ஃபேமிலியிலேருந்து வரக்கூடிய அந்த வைரஸ் மனிதர்களை தாக்குகின்ற பொழுது குறிப்பாக எப்படி அது தாக்கும்னு சொன்னீங்கன்னா, அனிமல்ஸ் மூலமாக மனிதர்களுக்கு பரவி அதன் மூலமாக மனிதர்களுக்கு ஏற்படலாம், இல்லது மனிதர்களிலிருந்து மனிதர்களுக்கு பரவக்கூடியது இந்த மங்கி பாக்ஸ் என்பது. இது குறிப்பாக ஆப்பிரிக்கா நாடுகளில் வெஸ்டர்ன் ஆப்பிரிக்கா அண்ட் சென்ட்ரல் ஆப்பிரிக்காவில் இந்த நோய் பாதிப்பு அதிகமாக தெரிகிறது. இப்போ அது ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சின்னு அறிவிச்சிருக்காங்க. குறிப்பாக WHO உலக சுகாதார நிறுவனம் டெட்ரஸ் என்னுடைய செக்ரட்டரி ஜெனரல் இப்போது ஆகஸ்ட் மாதத்தில் இதை ஒரு உலகத்தில் இது ஒரு ஹெல்த் எமர்ஜென்சி என்று அனௌன்ஸ் பண்ண பிறகுதான் இதை பற்றி நம்ம கவனமாகவும் பாதிக்கப்பட்ட நாடுகளிலிருந்து வருகின்றவர்களை தனிமைப்படுத்துவதும் போன்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக இதை பார்த்தீங்கன்னா, அந்த பாதிக்கப்பட்டவர்களிடமிருந்து அதாவது அவர்களுக்கு இந்த குறிப்பாக கொப்பளங்கள் ஏற்படும். முதல்ல இது 3 ஃபேஸாக பிரிக்கிறாங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா, முதல்ல ப்ரோட்ரோமல் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். அது ஒரு 4 நாட்கள் இருக்கும். பாதிக்கப்பட்டவர்களுக்கு காய்ச்சல், தலைவலி, உடல் வலி மற்றும் அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றதுன்னா ஃப்ரஸ்ட்ரேஷன், அதுக்கப்புறம் வேர்த்து போகிறது, சில்னஸ், இந்த மாதிரியான சிம்டம்ஸ் அந்த ப்ரோட்ரோமல் ஃபேஸில் இருக்கும். அது முடிந்தவுடன் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரேஷஸ் வர ஆரம்பிக்கும், அதாவது கொப்பளங்கள் வர ஆரம்பிக்கிறது. அதில் பார்த்தீங்கன்னா வேரியஸ் ஸ்டேஜஸ் ஆஃப் அந்த கொப்பளங்கள் எப்படின்னு கேட்டிங்கன்னா மேக்குல், பேப்புல், அதுக்கப்புறம் கொப்பளம் வந்த பிறகு அதில் ஒரு நீர் சேர்றது, அந்த நீர் உள்ள சீழ் சேர்றது, நீர் சீழ் சேர்ந்த பிறகு அந்த நடுவில் அந்த கொப்பளத்துக்கு நடுவில் ஒரு அம்ப்ளிகேட்டடாக இருக்கும். இந்த மாதிரியான இந்த லீஷன்ஸ் குறிப்பாக முகத்தில் காணப்படும், கைகளில் காணப்படும், கால் பாதங்களில் தெரியலாம். அது இல்லாமல் ஜெனிட்டல் ஏரியா, அதாவது பிறப்பு உறுப்புகளில் இந்த லீஷன்ஸ் தெரியும். இது இந்த கொப்பளங்கள் உடைஞ்சி அந்த நீர் மூலமாக அது சர்ஃபேஸில் பரவினாலோ இல்லை அதை தொடும்போது மற்றவர்களுக்கும் பரவுவதற்கான ஹியூமன் டு ஹியூமன் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால தான் என்ன பண்ணுவோம்னா, இந்த எரப்டிவ் ஸ்டேஜஸ், அதாவது இந்த ஸ்கின் லீஷன்ஸ் முடிஞ்ச பிறகு அந்த கொப்பளங்கள் அப்படியே காய்ஞ்சி அது ஒரு ஸ்கேப் மாதிரி ஃபார்ம் ஆகி லீஷன் வெளியில் வர வரைக்கும் அவங்க இன்ஃபெக்ட்னு சொல்கிறோம். அதனால தான் பாதிக்கப்பட்ட நாடுகளிலிருந்து வருபவர்களுக்கும் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 3 வாரங்களுக்கு அவங்களை தனிமைப்படுத்தி அவர்களை குவாரண்டைன் என்று சொல்லக்கூடிய அந்த பீரியடில் அவர்களை வச்சு பாதுகாப்பாக வச்சு மற்றவர்களுக்கு வராமல் தடுப்பதற்கு ஒரு முக்கியமான ஒரு முறையை நம்ம பயன்படுத்தி வரோம். ஒன்று என்னென்னா, பாதிக்கப்பட்டவர்களிலிருந்து இன்னொருவருக்கு வரலாம். இன்னொன்று அனிமல்ஸ் மூலமாக வரலாம். அது ஜூனாட்டிக் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். குறிப்பாக மங்கீஸு, ரேபிட்லேருந்து வரலாம், ரேட்ஸ்லேருந்து வரலாம், ஸ்குரில்ஸ்லேருந்து வரலாம். இந்த அனிமல்ஸ் மூலமாக பாதிக்கப்பட்டு தான் முதல்ல வந்ததாக தகவல் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு இந்த நோய் எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு கேட்டிங்கன்னா, 1970 அப்போ ஒரு 9 வயது சிறுவனுக்கு இந்த கொப்பளங்கள் பாதிக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா பெரியம்மை. அந்த காலத்தில் நம்ம பெரியம்மை பார்த்துருப்போம். அந்த பெரியம்மை நோய் பாதிக்கப்பட்ட மாதிரியே அந்த பிக்சர் இருந்தது அந்த குழந்தைக்கு பாதிக்கப்பட்டிருந்தது தான் அதை கேஸாக அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா மங்கியில் தான் முதல்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதனால் முதல்ல அந்த குழந்தைக்கு பாதிக்கப்பட்ட பிறகு அதை அந்த சொல்யூஷன்ஸ், அதாவது அந்த கொப்பளங்களிலிருந்து வைரஸை கல்ச்சர் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அதை அதாவது லேப் இன்வெஸ்டிகேஷன்ஸ் மூலமாக அதை கன்ஃபார்ம் பண்ண பிறகு இது ஸ்மால் பாக்ஸ் கிடையாது,
இது வந்து மங்கி பாக்ஸ் அப்படிங்கிறத உறுதி செய்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த நோய் பற்றி ஒரு புரிதல் வந்து தெரியுது. அதுக்கு பிறகு என்னாச்சுன்னா, அந்த நாடுகளில் முதல்ல இருந்தது. பிறகு வந்து 2003ல அமெரிக்காவுல ஒரு அவுட் பிரேக் ஆகுது. அந்த அமெரிக்காவுல வந்தப்போ, அவர்களுக்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு ஏசிம்ப்டம், அதாவது சிம்ப்டம்ஸ் வந்து மிக பெரிய அளவில இல்ல. ஒரு தீவிரம் அதிகம் இல்லாமல், வந்து எந்த விதமான டெத்தும் இல்லாம அது வந்து மறைஞ்சு போகுது. பிறகு 2022ல மறுபடியும் வந்து இந்த அவுட் பிரேக் ஏற்படுகிறது. அந்த அவுட் பிரேக் ஏற்படும்போது பல நாடுகளில வந்து கிட்டத்தட்ட 121 நாடுகளில் வந்து அந்த அந்த சிம்ப்டம்ஸோட அந்த ரிப்போர்ட் ஆகணும்னு தான் அப்போ ஒரு முறை எமர்ஜென்சி அனௌன்ஸ் பண்றாங்க. ஹெல்த் எமர்ஜென்சி அனௌன்ஸ் பண்றாங்க. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா, அது 23 வரையும் இருக்குது. அது கிட்டத்தட்ட 29,000 மேல அது மாரி பாதிக்கப்பட்டவங்க இருக்கின்றான்னு சொல்றாங்க. ஆனா பாதிக்கப்பட்டவர்கள்ல டெத் பார்த்தீங்கன்னா, ஒரு 1-10% தான் டெத் சொல்லியிருக்காங்க. மத்தவங்கலாம் வந்து சரியாகி போயிட்டு தான் சொல்றாங்க. அதே மாரி இப்போ வந்து இந்த ஆகஸ்ட் மாசம் 24ஆம் தேதி தான் வந்து டைரக்டர் ஜெனரல் ஆஃப் WHO டெட்ரஸ் வந்து சொல்றாரு. இது வந்து ஒரு ஹெல்த் எமர்ஜென்சி. சவுத் ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்ல போயிட்டு வந்தவங்களுக்கு, அதுக்கு பிறகு அந்த நாடுகளிலிருந்து இது கொஞ்சம் பரவிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, அது வந்து குறிப்பாக ஒரு 120 நாடுகள்ல அங்கொன்றும், இங்கொன்றுமாக கேஸஸ் ரிப்போர்ட் ஆக ஆரம்பிக்குது. இதனுடைய தீவிரமான பாதிப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த வைரஸ் வந்து இந்த நான் சொல்ற அந்த ஸ்கின் ஃபேஸஸ்க்கு அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா, சப்போஸ் அந்த வைரஸ் ரத்தத்தில் பரவினா த மூளைக்கு பாதிக்கப்பட்டால் அது என்கெஃபலைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். அந்த மாரி பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது. அதே சமயத்தில அது இதயத்தை பாதித்துனா பயோகார்டைட்டிஸ், ஹார்ட்ட வந்து பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுன்னு. ஸோ இதெல்லாம் வந்து என்னன்னா, இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் யாருக்கு அதிகமா வருதுன்னா, இம்யூனோ காம்ப்ரமைஸ்டு பேஷண்ட்ஸ், HIV உள்ள பாதிப்பு உள்ளவர்களுக்கு, அவர்களுக்கு மூலமா அவர்களுக்கோ இல்லது வந்து இம்யூன் சப்ரஸ்டு உள்ள கண்டிஷன்ஸ், அதாவது தன்னுடைய எதிர்ப்பாற்றல் குறைவாக இருக்கிறவர்களுக்கு இந்த நோய் ஏற்படுகின்ற பொழுது, அந்த நோயினுடைய தீவிரம் அதிகமாக இருப்பதாகவும், அவர்களுக்கு மார்ட்டாலிட்டி வருதுன்னு தான் சொல்றாங்க. மத்தபடி பார்த்தீங்கன்னா, ஒரு அது இல்லாமல், இந்த பர்சனல் ஹேபிட்ஸ், அதாவது தனிமனித ஒழுக்கம் என்று சொல்லக்கூடிய, அது ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டரா சொல்றாங்க. அதாவது மென் ஹேவிங் செக்ஸ் வித் மென், ஆணுடன் உறவு வைத்துக் கொள்பவர்களுக்கு, அவர் பாதிக்கப்பட்டவர்களாக இருந்தால், அவர்களுக்கு எளிதில் அவர் வந்து அந்த நோயை தொற்றக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறது சொல்றாங்க. அதே மாரி இந்த ஸ்கின் லீஷன்ஸோட இருக்கிறவர் வந்து உடல் உறவு கொள்ளும்போதோ, இல்ல மற்றவர்களோட செக்ஸ் வச்சுக்கும்போது, மற்றவர்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுன்னு சொல்றாங்க. ஸோ மொத்தத்தில வந்து இது நீங்க பார்த்தீங்கன்னா, இத ஒரு ஸ்டிக்மாவா பார்க்கக்கூடாதுன்றதா மங்கி பாக்ஸ் என்ற பெயரே வந்து சுருக்கி எம்பாக்ஸ் என்று இப்போது எல்லாருமே அழைக்கக்கூடிய வேண்டும் என்ற நிலைமைக்கு இருக்குது. எச்சரிக்கையாக இருக்க வேண்டியவர்கள் என்ன நான் சொல்றது, இப்போ வந்து ஒருத்தர் வந்து வெளிநாடுகள்ல நான் சொன்ன நாடுகளிலிருந்து வராங்கன்னு சொன்னா, ஆப்பிரிக்கா போன கண்ட்ரிலேருந்து வராங்க அப்படின்னா, அவங்கள வந்து நம்ம குவாரன்டைன் பண்ணணும். ஒண்ணு வந்து எந்த நாட்ல பாதிக்கப்பட்டவர்கள் வந்து டிராவல் ஹிஸ்டரி இருக்கிறவங்க, கான்டாக்ட் ஹிஸ்டரி இருக்கிறவங்கள கொஞ்சம் ஐசோலேட் பண்ணி வைக்க வேண்டியது இருக்கு. அதே மாரி நம்ம இம்யூனோ சப்ரஸ்டு கண்டிஷன்ஸ், அதாவது எதிர்ப்பாற்றல் குறைவாக உள்ளவர்கள் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்க வேண்டியது. ஸ்கின் லீஷன்ஸ் இருக்குதுன்னு சொன்னா, எப்பவுமே நம்ம என்ன சொல்லுவோம், பர்சனல் ஹைஜீன்ஸ், கைகளை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். இப்ப நம்ம இந்த ஸ்கின் லீஷன்ல இருக்கவங்க தொடுறாங்க, அந்த ஃப்ளூயிட் வந்து பெட்ல படுது, இல்லது அந்த பெட் குளோத்ஸ்ல வந்து நம்முடைய பெட்ஷீட்ஸ்ல படுது, பெட் லினன்ஸ்ல படுது. அத நம்ம ஹேண்டில் பண்ணும்போது, அவர்களுக்கு அது தொற்றக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அந்த ஃப்ளூயிட் வந்து ஒரு இன்ஃபெக்டிவ்ன்றாங்க. அதனால தான் வந்து இத வந்து நம்ம வந்து பாதுகாப்பாக இருக்க வேண்டும்னு சொல்றது இம்யூனோ சப்ரஸ்டு கண்டிஷன சொல்றாங்க. மத்தபடி வந்து அ இந்த டிசீஸே பார்த்தீங்கன்னா, ஏசிம்ப்டமேட்டிக்கா இருந்து சில பேருக்கு வந்து தானாக சரியாகக்கூடிய அளவிலும் இருக்குது. இந்த ஸ்பெசிஃபிக்கான ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து நமக்கு சப்போர்ட்டிவ் லைன் ஆஃப் மேனேஜ்மென்ட் தான் மெயினா வந்து இதுக்கு அட்வைஸ் பண்றாங்க. மெயினா வந்து நீங்க அந்த புரோட்ரோமல் ஃபேஸ், அதாவது காய்ச்சல், தலைவலி சொன்ன அந்த புரோட்ரோமல் ஃபேஸ்ல இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக வந்து ஸ்கின் லீஷன்ஸ் சொன்னாங்கல்ல, அந்த ஸ்கின் லீஷன்ஸ் வந்து பெரிதும் வந்து ஸ்கின் லீஷன்ஸ் தான் அதில வந்து பிரதானமான ஒரு சிம்ப்டம்ஸுமாக தெரியுது. அதாவது அந்த கொப்பளங்களுக்கு உள்ளாக சீழ் கோர்த்து இருப்பதும் தான் வந்து பிரதானமானது. இது இல்லாமல் லிம்போடினோபதின்னு சொல்லுவோம். அதாவது நரி கட்டுறது. நரி கட்டுறது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தாடைக்கு கீழ இருக்கிற கிளாண்ட்ஸ் வீங்கிடலாம். சர்விக்கல் நோட்ஸ், அதாவது கழுத்து பகுதியில இருக்கிற நோடு வீங்கலாம். இங்குனல் நோட்ஸ், அதாவது கால் பகுதிக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த அந்த பகுதி. இதை வச்சு தான் வந்து நம்ம ஸ்மால் பாக்ஸா, சிக்கன் பாக்ஸா இல்லது மங்கி பாக்ஸான்னு வேறுபடுத்தியே பார்க்க முடியும். இது ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டர். அதாவது கழுத்துக்கு கீழ இருக்கிற அந்த கிளாண்ட்ஸ் வந்து வீங்கிறது. அடினோபதின்னு சொல்லுவோம். லிம்போடினோபதின்னு சொல்லுவோம். திஸ் இஸ் அதாவது ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் டூ டிஃபரன்ஷியேட் தி அதர் 2 கண்டிஷன்ஸ். ஸோ அதோட சேர்ந்து ஸ்கின் லீஷன் இருக்குதுன்னு சொன்னா, நம்ம கான்ஷியஸா நம்ம இருக்கணும். இப்போ ஆப்பிரிக்கன் கண்ட்ரிலேருந்து ரிப்போர்ட் பண்றாங்க. யுனைட்டட் கிங்டமே ஒரு 3 ஆர் 4 கேஸஸ் இருக்குங்கிறாங்க. ஸ்பெயின்ல இருக்குன்றாங்க. அதுக்கடுத்து வந்து யுஎஸ்ல இருக்குங்கிறாங்க. கிட்டத்தட்ட இந்த இத வந்து ஒவ்வொரு WHOனுடைய வலைதளங்கள்ல பார்த்தீங்கன்னா, எந்தெந்த நாடுகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற விவரங்களை, எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், எவ்வளவு வந்து மரணம் இருக்கிறதுங்கிற வரைக்கும் அதில வந்து தகவல் இருக்குது. மெயினா சப்போர்ட்டிவ், அதாவது இப்ப நம்ம பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழக அரசு எடுத்திருக்கிறப்ப நம்ம ஐசோலேஷன் வார்டுல வச்சிருக்கோம்.
அந்த ஐசோலேஷன் வார்டில் வந்து நெகட்டிவ் ப்ரெஷர் வார்டுன்னு சொல்லுவோம் அந்த வார்டை. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, உறிஞ்சக்கூடியது. இப்போ அந்த செக்ரீஷன்ஸு இல்ல ஏரோசெல் மூலமா வரக்கூடியது, இது எல்லாம் உறிஞ்சி வெளியில தள்ளக்கூடியது தான் அந்த நெகட்டிவ் ப்ரெஷர் வார்டு. அது அரசு ராஜீவ்காந்தி பொது மருத்துவமனையிலே 10 படுக்கை வசதிகளுடன் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அப்படிப்பட்டவர்கள் வருகின்ற பொழுது, அவர்களை தனிமைப்படுத்துதல், அதுக்கப்புறம் அங்கு பணியாற்றுவோர். யாரெல்லாம் ஹை ரிஸ்க்ன்னு நீங்க கேட்டதுல, இன்னொரு வந்து ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ். டாக்டர்ஸ், நர்சஸ் அந்த அவர்களை ஹேண்டில் பண்ணக்கூடியவங்க தான் ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் வந்து ரொம்ப முக்கியமா அதில வந்து பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் கூட. பிளஸ் வந்து நான் சொன்ன மாரி எதிர்ப்பாற்றல் குறைவா இருக்கிறவர்கள். அவர்களை நாம வந்து ஹேண்டில் பண்ணால் பர்சனல் புரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடியது, தலைக்கவசம், கைகள்ல கிளவுஸ் போடுறது, உடல்ல வந்து நம்ம வந்து அந்த பிபி அந்த கிளவுஸ இது ஏப்ரான் போட்டுக்கிறது. இந்த மாதிரியான புரொடெக்ஷன் எடுக்கணும். அதுக்கு பிறகு ஒரு வந்தவரை அனுமதிக்கப்பட்ட பிறகு அவருடைய மாதிரிகளை எடுத்து பரிசோதனைக்கு அனுப்பணும். குறிப்பா வந்து லேப் டெஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, அந்த எங்க இப்ப சொல்யூஷன்ஸ் இருந்ததுன்னா, அதுல இருந்து ஸ்வாப் எடுத்து அனுப்புவாங்க. பிளட் சாம்பிள்ஸும் எடுத்து அனுப்புவாங்க. அதில ஐஜிஎம் செக் பண்ணுவாங்க. அந்த ஆர்த்தோபாக்ஸ் வைரஸினுடைய ஐஜிஎம் பார்க்கறதுக்கான டெஸ்ட் பண்ணுவாங்க. 8 நாளுக்கு ஆயிடுச்சுன்னா ஐஜிஜி பார்ப்பாங்க. 5 நாட்களுக்குள்ளாக இருந்ததுனால ஐஜிஎம் பார்க்கலாம். அது இல்லாம இந்த கல்ச்சர் எடுத்து வைரஸ் ஐசோலேட் பண்ண முடியும். பிசிஆர் டெக்னிக்ல ஐசோலேட் பண்ண முடியும். லேப் வந்து இந்தியாவுல வந்து நமக்கு 22 லேப்ல வந்து மத்திய அரசு வந்து நமக்கு அங்கீகரிச்சிருக்கு. அதுல ஒரு லேப் தான் வந்து கிங் இன்ஸ்டிடியூட் கிண்டியில இருக்கக்கூடிய லேப். அது நமக்கு தமிழகத்திற்கு அது அங்கீகரிக்கப்பட்ட ஒரு லேப். ஸோ நம்ம ஸ்வாப் எடுத்தவுடன் நம்ம அங்க அனுப்பிச்சிட்டோம்னா, அவங்க அங்கருந்து பூனேக்கு அனுப்பிச்சு, அந்த ரத்த மாதிரிகளையும், அந்த ஸ்வாபையும் கன்ஃபர்மேஷன் பண்ண பிறகு தான் அத சொல்லுவாங்க. தற்போது வரையில நமக்கு தமிழகத்தில் எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. பட் இருப்பினும் எங்கெல்லாம் விமான நிலையங்கள், விமான தளங்கள் இருக்கின்றதோ, அங்கெல்லாம் அதுக்கான முன்னேற்பாடுகளும், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் தமிழக அரசு சுகாதாரத்துறையின் மூலமாக எடுக்கப்பட்டுள்ளது. அதில ராஜீவ்காந்தி பொது மருத்துவமனை, மதுரையில் உள்ள ராஜாஜி மருத்துவமனை மற்றும் தூத்துக்குடியில் உள்ள மருத்துவமனை, திருச்சி, கோயம்புத்தூர் என்ற அனைத்து இடத்திலும் வந்து தயார் நிலை இருக்கிறது. இதை பற்றி புரிந்துணர்வு ஏற்படுத்த வேண்டும், புரிதல் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக சென்னை ராஜீவ்காந்தி பொது மருத்துவமனையில அனைத்து டாக்டர்களுக்கும் இதனுடைய சிம்டம்ஸ் எப்படி இருக்கும், எப்ப சஸ்பெக்ட் பண்ணணும், யார எந்த அதாவது ஒருத்தர் டிராவல் பண்ணிட்டு வரவருக்கு இந்த மாரி ஒரு ஸ்கின் லீஷன்ஸ் இருந்தாலோ, இல்லது இந்த மாரி ஒரு உடல் உபாதை, காய்ச்சல், தலைவலி, குளிர் காய்ச்சல், அப்புறம் அந்த ப்ராஸ்ட்ரேஷன் சொல்லக்கூடிய அந்த மாரி ஒரு ஒரு அழற்சியோடு இருப்பவர்களுக்கு உடனடியாக அவரை நாம் வந்து சந்தேகத்துக்கு உட்பட்டால் நம்ம வந்து என்ன பரிசோதனை செய்ய வேண்டும், அந்த பரிசோதனை செய்ய வேண்டிய இடம் எங்க, எப்படி அதை கலெக்ட் பண்றது, அதை கலெக்ட் பண்ண பிறகு எப்படி அனுப்பணும், டிரான்ஸ்போர்ட் மீடியா என்ன போன்றவைகளை எல்லாம் மருத்துவர்களுக்கும் செவிலியர்களுக்குமான ஒரு கருத்தரங்கமே நாங்க நடத்தி முடிச்சிட்டோம். ஸோ எல்லாருமே இதை பற்றி ஒரு தெளிவான ஒரு கண்ணோட்டத்தில் இருக்கிறதுனாலையும், இன்னொன்று வந்து இதற்கான வைத்திய முறைகளும் வந்து நம்ம வந்து எளிதாக நம்ம வந்து ட்ரீட் பண்ண முடியும். அதே சமயத்துல வந்து இது கொரோனாவால வந்து ஏற்பட்ட மாரி, அது மாரி ஒரு அவுட் பிரேக் கிடையாது. அதாவது ஏரோசால் மூலமா ஸ்ப்ரெட் ஆயிடும். அவர் இருமுனா, தும்முனா இன்னும் எதிரிகள் வந்துட்டாங்கன்னா வர்றதுக்கான வாய்ப்புகள் குறைவு. ஆனால் அவருக்கும் வந்து இப்ப இந்த மங்கி பாக்ஸ் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் லங் இன்ஃபெக்ஷன் வரலாம். அதாவது ரத்தத்தின் மூலமாக பரவுகின்ற பொழுது லங் இன்ஃபெக்ஷன் வரலாம். இதுவும் வந்து நான் சொல்றது என்னன்னா, இம்யூனோ சப்ரஸ்ட் யார் ஒருவருக்கு அவருடைய எதிர்ப்பாற்றல் குறைவாக இருக்கின்றது, குறிப்பாக எச்ஐவி போன்றவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் தான் இருக்குது. இது வந்து செகண்டரி சிப்லிஸ், அதாவது அந்த செக்ஸுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் உள்ளவர்களுக்கு இந்த நோய் வரும்பொழுது கொஞ்சம் அதில் டிஃபிகல்ட்டி இருக்குது டயக்னோசிஸ்லன்னு சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் நமக்கு ஒரு டிராவல் ஹிஸ்டரியோட ஒரு லீஷன் இருக்கும்போது ஒரு ஹை இண்டெக்ஸ் சஸ்பெஷனோட இவர்களை அணுக வேண்டும் என்பது WHO நமக்கு சொல்லியிருக்கின்ற விதிமுறைகளும் கூட. 22லயும் 2003லயும் நடைபெற்ற ஒரு அது பெரிய ஒரு 29,000 பேர்கிட்ட பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்பவே வந்து ஒரு டெத்தும் கிடையாது. எங்க அமெரிக்காவுல. ஸோ இப்போ ரொம்ப சிவியர் ஃபார்மா போனாலும் கூட 1 to 10% சொல்றாங்க. 1% தான் வந்து 1லேருந்து 10க்குள்ளாக தான் சொல்றாங்க. அதனால பேனிக் ஆகக்கூடிய அளவுக்கு இந்த டிசீஸ் கிடையாது. அதனால பேனிக் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. இதை பற்றி முழுமையாக நம்ம வந்து ஒரு ஸ்டிக்மாவோட அணுகாமல், அதாவது நமக்கு ஒரு ஸ்கின்ல ஒரு லீஷன் இருக்கு, ஒரு சந்தேகமா இருக்குது, யாரோ ஒருவர் வெளிநாட்டிலேருந்து வந்தவரோட நம்ம பக்கத்தில் இருந்தோம், அவர் பயன்படுத்திய பொருட்களை நாம் தொட்டோம், அதன் மூலம் பிறகு நமக்கு இந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸ் வந்திருக்குன்னா உடனடியாக மருத்துவரிடத்தில் வந்து காண்பித்து அதை உறுதி செய்து கொள்வதுதான் இதுக்கு சாலச் சிறந்தது. குழந்தைகளும் சரி, வயதானவர்களும் சரி, அவர்கள் இரண்டு ஏஜ் குரூப்லையும் பார்த்தீங்கன்னா இந்த எதிர்ப்பாற்றல் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும். அதனால் அவரை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டியது முக்கியமான ஒரு விஷயம். மொத்தத்துல வந்து இது வந்து ஒரு பெரிய பேனிக் ஆகக்கூடிய டிசீஸ் கிடையாது. அதை மட்டும் நான் ரொம்ப தெளிவா சொல்லிடுறேன். நம்ம வந்து இந்த மாதிரி வரவங்கள வந்து யாராவது அந்த நாடுகளிலிருந்து வரவர்களை வந்து அவர்களை வந்து நம்ம வந்து ஐசோலேட் பண்ணக்கூடியது அரசு விதிகள் இருக்குது. பப்ளிக் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டுக்கு உடனடியாக தகவல் சொல்லணும். அதாவது இந்த மாதிரி ஒருத்தருக்கு பாதிப்பு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் உடனடியாக பப்ளிக் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் தகவல் கொடுத்தால் அவர்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், அவர்களை எப்படி ஐசோலேட் பண்ணுறது, எத்தனை நாள் வச்சிருக்குது குவாரண்டைன், அவர்களை எப்படி கண்காணிப்பது போன்றவைகள் எல்லாம் அவர்கள் எடுத்துப்பாங்க. மொத்தத்தில் வந்து இது வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவென்று இருப்பினும் நம்ம வந்து காஷியஸாக இருக்கணுன்றது தான் இதனுடைய முக்கியமான வேண்டுகோள்.
ஸ்மால் பாக்ஸ், அது அந்த காலத்தில் பெரியம்மைன்னு சொல்லக்கூடிய அந்த வைரஸ் குரூப்பில் தான் இது வந்தது. அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம வந்து இப்போ நம்ம 40 வயதுக்கு மேற்பட்டவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே அந்த ஒரு ஸ்கார் இருக்கும். அந்த ஸ்மால் பாக்ஸ் போட்ட வேக்சின் எனக்கே போட்டிருக்கு. லெஃப்ட் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்கார் இருக்கும். 1980 வந்து நம்ம வந்து ஸ்மால் பாக்ஸை எராடிகேட் பண்ணிட்டோம். இந்த நாட்டை விட்டு விரட்டிட்டோம். பட் அந்த ஓடப்பட்டவர்களுக்கு அந்த ப்ரொடெக்ஷன் இருக்குது. அதே வைரஸ் இந்த டிசீஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால அந்த வேக்சின் போட்டவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் இருக்குதுங்கிறது இதில் ஆய்வில் சொல்கிறாங்க. அது இல்லாமல் இப்போ இதுக்கான வேக்சின்ஸ் வந்து யார் ஹை ரிஸ்க் குரூப்புக்கோ அவங்க போடலாம் என்பது உலக சுகாதார நிலையத்தில் சொல்லியிருந்தாலும் கூட அது பரவலாக கொடுக்க வேண்டிய நெசசிட்டியில் இப்போ இல்லை. இதற்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்தாச்சு. அதாவது 4 விமான தளங்கள் உள்ள இடங்களில் விமான நிலையங்கள் எங்கெங்கே இருக்குதோ அங்கெல்லாம் வந்து முன்னெச்சரிக்கையாக வார்டுகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இங்கே வந்து நாங்கள் ஏற்கனவே வந்து நாங்கள் ஒரு சென்சிட்டைசேஷன் மீட்டிங்கும் நடத்திட்டோம். எல்லா டாக்டர்ஸுக்கும் தெரியும். குறிப்பாக ஸ்கின் டிபார்ட்மெண்ட்டில் இருக்க டாக்டர்களும் நாங்கள் வந்து சென்சிடைஸ் பண்ணியிருக்கோம். அங்கே வரக்கூடிய ஸ்கின் லீஷன்ஸ் யாராவது இருந்தால் உடனடியாக ட்ராவல் ஹிஸ்ட்ரி கேட்கணும். அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு சஸ்பிஷனாக இருந்தால் உடனடியாக எங்களுக்கு தெரிவிக்கப்படுத்தணும். பொது சுகாதாரத்துறைக்கும் தெரிவிக்கப்பட வேண்டும் என்ற அறிவுறுத்தலை நாங்கள் அரசு கொடுத்திருக்கிறது. அதை நாங்கள் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அது இல்லாமல் கைட்லைன்ஸ் போட்டு என்னென்ன செய்ய வேண்டும் என்பதும் அனைவரும் தெரிந்த விஷயமாகத்தான் உள்ளது. நான் இந்த ஒரு மங்கி பாக்ஸ் பற்றி முதல்ல வந்து ஒரு பேனிக் ஆக வேண்டாம். அதாவது ஒரு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம வந்து பாதுகாப்பாக இருக்கணும். யார் ஒரு வெளிநாடுகளிலிருந்து யாராவது வர்றாங்க, அதாவது குறிப்பாக இந்த ஆப்பிரிக்க நாடுகளிலிருந்து வருவர்களால் இருந்தார்கள் என்றால் அவர்கள் வந்து நம்ம கட்டாயம் வந்து பொது சுகாதாரத்துக்கு தெரிவிப்பது என்பது நம்மளுடைய கடமை. அது சொல்லாமல் நம்ம ஹைட் பண்ணக்கூடாது. இது ஒரு ஸ்டிக்மாக பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதாவது அதே மாதிரி தனி மனித ஒழுக்கம் மிக முக்கியம். அது வந்து நான் அந்த முதல்லே சொன்னேன். யாரெல்லாம் ஹை ரிஸ்க்னும் போது மென் ஹேவிங் செக்ஸ் வித் மென், ஆணுடன் உறவுகள் வைத்து உள்ளது இல்லது கே அவர்களுக்கு, மற்றும் வந்து செக்ஸுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் அந்த பழக்கம் மற்ற பல பேருடன் அந்த உடல் இருக்கும்போது யாருக்காவது ஸ்கின் லீஷன்ஸ் இருக்கிறத மறைச்சி வந்து வருகின்ற பொழுது அவர்கள் மூலம் எளிதாக வர்றதுக்கான வாய்ப்பு உள்ளது. அதனால் மொத்தத்தில் நான் என்ன சொல்கிறேன், தனி மனித ஒழுக்கமும் கைகளை சுத்தமாக வைத்துக் கொள்வது, அவ்வப்போது ஸ்டெரிலைசன் போடுறது, அந்த ஆல்கஹால் சொல்யூஷன்ஸ் வச்சு கைகளை சுத்தமாக வைத்துக் கொள்வது, தேவையில்லாமல் சர்ஃபேசஸை தொடர்றது, அதை அவாய்ட் பண்ணுவது, குறிப்பிட்ட தூரத்தில் ஒருவரிடம் நம்ம பேசுகின்ற பொழுதும் இது நோய்கள் பரவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு. அப்படியே வந்தாலும் அதுக்கான சிகிச்சை முறைகள் என்பது ஒரு சப்போர்ட்டிவ் லைன் ஆஃப் மேனேஜ்மெண்ட். சில ஆன்டிவைரல் மெடிசின்ஸ் சொல்லியிருக்காங்க. டிகோவைரமேட் என்ற மருந்து, சிடோஃபேர் என்ற மருந்து, இந்த மாதிரி மருந்துகள் இருக்குது. சப்போர்ட்டிவ் லைன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் தானாகவே 2லிருந்து 3 வாரத்தில் குணமாகுதாகவும், 4 வாரத்துக்கு மேலே இல்லை 6 வாரத்தில் அது வந்து கம்ப்ளீட்டாக அந்த ஸ்காரே வந்து மறைஞ்சிருதுன்ற தகவல்களும் நமக்கு தெரியுது. ஸோ இது வந்து ஒரு ஏரோசால் ஸ்ப்ரெட் மாதிரி ஒரு குயிக்காக ஸ்ப்ரெட் கூடிய டிசீஸ் கிடையாது. அதனால் மக்கள் பீதி அடைய வேண்டிய அவசியம் இல்லை என்பது என்னுடைய தாழ்வான வேண்டுகோள். தனி மனித ஒழுக்கம், கைகளை சுத்தமாக வைத்துக் கொள்வதில், பாதிக்கப்பட்டவர்கள் யாராக இருந்தால் உடனடியாக பொது சுகாதாரத்துக்கு தகவல் தெரிவிப்பது போன்ற நடவடிக்கைகளை நாம் எடுத்தோம் என்றால் இதை பற்றிய முழுமையான இந்த நோயிலிருந்து யாருக்கும் வராமல் தடுக்க முடியும். நன்றி. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்.